சொன்னால் முழு நாடும் அங்க ஒன்றிணைஞ்சாங்க. ஆனா முழு நாடும் ஒன்றிணைஞ்சும் கூட இந்த ஜனாதிபதியை பதவி நீக்க இயலாம இருந்துச்சு. காரணம் என்னன்னா யாப்பு சொல்லி ஒன்று ஜனாதிபதி இறக்கணும், இல்ல ஜனாதிபதி ராஜினாமா லெட்டர் கிடைக்கணும். அப்பதான் ஜனாதிபதி பதவி வெற்றிடமாகும். எனவே ஜனாதிபதி உயிரோடு இருக்கும் போது இது ஒண்ணுமே செய்ய இயலாத ஒரு நிலைமைச்சு. எனவே அவருடைய ராஜினாமா லெட்டர் தாங்க எடுங்க என்று சொல்லி ஒட்டுமொத்த நாடும் குரல் கொடுத்து. ஆனா கோட்டாபய ராஜபக்ச அந்த ராஜினாமா லெட்டரை கொடுக்கல. எனவே கோட்டாபய ராஜபக்சேக்கு எதிராக அந்த முழு நாடு மரங்களில் இருந்து கடைசா ஜனாதிபதி மாளிகையை கூட இந்த மக்கள் கைப்பற்றினாங்க. இறுதியாக அவர் என்ன செஞ்சார் சொன்னால், கோட்டாபய ராஜபக்சே சொன்னால் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து ட்ரிங்கோக்கு தப்பிச்சு போனாரு. ட்ரிங்கோ ஹார்பர் வரைக்கும் போனாரு. அப்பவும் அவர் தான் இந்த நாட்டில் ஜனாதிபதி. திரும்ப ட்ரிங்கோ ஹார்பர்ல இருந்து மாலைதீவுக்கு தப்பி போனாரு. அப்பவும் நம்ம நாட்டில் அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் இன்னொரு நாட்டுக்கு போயும் கூட அந்த சந்தர்ப்பத்தில் கூட நம்முடைய நாட்டுக்கு அவர் தான் ஜனாதிபதி. திரும்ப மாலைதீவுல இருந்து சிங்கப்பூருக்கு போனாரு. அங்க போயும் கூட நம்ம நாட்டில் ஜனாதிபதியாக அவர் தான் இருந்தாரு. காரணம் யாப்பு சொல்லி ஜனாதிபதி எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அவருடைய ராஜினாமா லெட்டர் கிடைச்சால்தான் இந்த நாட்டில் அடுத்த ஒரு ஜனாதிபதி தெரிவித்து போகலாம் என்ற ஒரு தியரி இருந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் சரியாக சிங்கப்பூருக்கு போயிட்டு சரியா இரவு 10 மணி வரைக்கும் இரவு 10 மணி அளவில் ராஜபக்ச தன்னுடைய ராஜினாமா லெட்டரை சபாநாயகருக்கு அனுப்பிச்சாரு. அதுவரைக்கும் இலங்கை அரசாங்கம் இலங்கை மக்கள் எல்லாருமே இவங்க பின்னால்தான் இருந்தாங்க. ராஜினாமா லெட்டர் கேட்டு கடைசியா சிங்கப்பூர்ல இருந்து இரவு 10 மணிக்கு தன்னை ராஜினாமா லெட்டர் அனுப்பின பிரகாரம் தான் இலங்கை அடுத்த ஜனாதிபதி என்ற ஒரு தியரி நுழைஞ்சது. இந்த நம்ம தெளிவாக இருந்துச்சு. எனவே முழுமையா அடுத்தா இலங்கையின் ஜனாதிபதியை இலகுவாக நீக்க முடியும் என்ற ஒரு தியரி இல்லை. இலங்கை ஜனாதிபதியோ இந்த இலங்கை வரலாற்றில் ஒரு ஜனாதிபதியை பதவி நீக்கிற என்றது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை என்றதுக்கு இந்த கோட்டாபய ராஜபக்ச உதாரணம் நம்ம